ஹே ஹாய் மக்களே, பிளாக் மேஜிக் ரிலேட்டடான நிறைய மூவிஸ்லாம் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ அதில் ஸ்பெசிஃபிக்காக ஒரு கொரியன் மூவி தான் எனக்கு பார்க்க போகிறோம். இந்த கதையில் சால்மான் அப்படின்ட்டு ஒரு ப்ரீஸ்ட் பரம்பரையை சேர்ந்தவங்க ஒரு பேயை வந்து ஒரு கட்டுக்குள்ளே அடைச்சி வச்சிருப்பாங்க. அந்த பேய் வெளியில் வர்றதுக்காண்டி நம்ம ஹீரோயினோட கண்ணு தேவைப்படுது. அதுக்காண்டி அவங்களோட தங்கச்சியை பிடிச்சி வைக்கிறாங்க. அதே பரம்பரையில் சேர்ந்த நம்ம ஹீரோ ஒரு பேய் ஓட்டுறவராக இருப்பார். அதுவும் எல்லாத்தையும் ஏமாற்றி பிழைக்கிறது தான். அவரோட யூடியூப் சேனலை பார்த்துட்டு ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆகி கண்டிப்பாக இவரை கூப்பிடணும் அப்படின்னு சொல்லி அவரோட ஹெல்ப்பை நாடுறாங்க. இந்த கதையில் வர்றது பேய் நம்ம சொல்லிட முடியாத ஒரு கெட்ட சக்தி. ஏன்னா அது மனுஷ உருவத்தில் தான் இருக்கும். இப்போ நம்ம கதைக்குள்ள போலாமா? கதையோட ஸ்டார்டிங்லேயே ஒரு வாய்ஸ் ஓவர்லேயே காமிக்கிறாங்க. நம்ம ஹிந்துவிசம்ல ரொம்பவே ஃபெமிலியரான வாஸ்துக்கு யூஸ் பண்ண அந்த காப்பர் பிளேட் இருக்குல்ல, அதே மாதிரி புத்திஸ்டுக்கும் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த பெண்டை வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா, ஏதாவது கெட்ட ஸ்பிரிட் இருந்ததுன்னா அதை அடக்கி வைக்கிறதுக்கு அதை யூஸ் பண்ணுவாங்க. அது பேர் என்னன்னா தாலிஸ்மான். இப்படி இந்த வாய்ஸ் ஓவரோட ஒரு இருள் நெஞ்ச இடத்துல யாரோ கையில் ஒரு கட்டையும் வச்சுக்கிட்டு உட்காந்துருக்காங்க. அதே சமயத்துல ஒரு குகைக்குள்ள யாரோ ஒருத்தர் கையில ஒரு டார்ச்சையை வச்சுக்கிட்டு யாரையும் தேடிட்டு வர மாதிரி இருக்கு. யாரை தேடிட்டு வந்திருக்காங்கன்னா, ஒரு குட்டி பையனை தேடிட்டு வந்திருக்காங்க. ஸோ அவன் என்னன்னா கை கால்லாம் கெட்டப்பட்ட நிலைமையில நின்றுட்டு இருக்கான். கை காலெல்லாம் கெட்டப்பட்டிருந்தா அந்த கெட்டுகள் எல்லாம் அவுத்து விடுறாரு. அதே சமயத்துல ஒரு ஒளி மாதிரி வந்து அந்த பையன்குள்ள ஊடு வருவது. அப்ப தேடி வந்தவர் கையில ஒரு பெல் மாதிரி மாட்டியிருப்பாரு. அந்த பெல் வந்து திடீர்னு ரிங் ஆகுது. என்னடா திடீர்னு ரிங் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாரு. இந்த சீனை கட் பண்ணி இந்த படத்தோட ஹீரோவான டாக்டர் சானை தான் காட்டுறாங்க. இவர் ஒரு பேய் ஓட்டுறவர். எல்லாத்தையுமே ஏமாத்தி தான் பழப்பம் நடத்திட்டு இருக்காரு. இவர் கூடவே ஒரு அசிஸ்டண்டும் இருக்காங்க. இவர் பேர் இன்பே. என்ன சார் நீங்கள் பொழுதன்னைக்கு தூங்குறீங்க, எந்திக்கிறீங்க, பேய் ஊட்டுறீங்க, இதுதான் உங்களுக்கு வேலையாக இருக்குது. ஸோ நான் தான் உங்களுக்கு அசிஸ்டன்ட் வேலையை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஒர்க் பிளேஸ்க்கு வந்திருக்காங்க. யாரோ ஃபோன் பண்ணி இந்த மாதிரி கெட்ட ஸ்பிரிட் அடக்கணும் அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணியிருப்பாங்க போல இருக்கு. ஸோ அதுக்காண்டி தான் இங்கே வந்திருக்காங்க. அசிஸ்டண்ட் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இருக்கிற சமயத்தில் எதுக்காக இந்த விக்லாம் வச்சுக்கணும், இதெல்லாம் தூக்கி தூர போடுங்க அப்படின்னு சொல்லும்போது, ஸ்டார்ட் அப்ஸ் எல்லாருமே இதெல்லாம் போட்டுக்க தான் செய்யணும், வேறு வழி இல்லை, இப்போதைக்கு இந்த விக்கை போட்டுக்கோ, பிறகு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டே போகும்போது, கார்லாம் ஒழுங்காக தானே பார்க் பண்ணியிருக்க, ஒரு பிரச்சனையும் வராதில்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே போகிறாங்க. ஸோ அந்த அசிஸ்டண்ட்டும் எதுக்காக அந்த லேடி கூப்பிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இந்த மாதிரி பொண்ணு வியோட நடந்துக்கிறானா, அந்த பொண்ணை அடக்கி வைக்கணுமா, அதுக்காண்டி தான் கூப்பிட்டுருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னே கையிலே ஒரு ப்ரீஃப் கேஸையும் எடுத்துகிட்டு அந்த வீட்டை நோக்கி வராங்க. அந்த வீட்டை பார்த்தா பயங்கரமாக பெரிய பங்களா மாதிரி தான் இருக்குது. அந்த வீட்டுக்கு வந்த உடனே நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான்னா, கையில் ஒரு மணி மாதிரி கட்டியிருப்பாரு. ஸோ அதை ரிங் பண்ணி பார்க்குறாரு. பட் எந்த ஒரு சத்தமும் வரமாட்டேங்குது. ஸோ இங்கே ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நிற்கும் போது, அதே வீட்டில் எந்த பொண்ணுக்கு பேய் ஓட்டணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்களோ அந்த பொண்ணு வந்து, நீங்கள் தான் அந்த யூடியூபர்ஸா, ஃபேக்காக எல்லாத்தையும் கிரியேட் பண்ணி இந்த மாதிரிலாம் யூடியூப்பில் பப்ளிஷ் பண்ணுவீங்களே அவங்க தானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள எவ்வளோ கழுவி ஊற்ற முடியுமோ அவ்வளோ கழுவி ஊற்றுறா. கரெக்டாக அவங்க பேரண்ட்ஸும் வந்து இந்த மாதிரிலாம் பேசாத அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டி விட்டுறாங்க. நம்ம ஹீரோட்டே சாரி கேட்டுட்டு, இந்த மாதிரி தான் சாமி பிஹேவ் பண்ணிட்டு இருக்கா. கரெக்டாக அந்த லேடியை பாதியிலே நிறுத்திட்டு, உங்கள் வீட்டில் ஏதோ துர்சக்தி இருக்குது, இது ஒரு பூனை வாடை அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வியர்டாக பேசிகிட்டு இருப்பான். அந்த லேடியும் எல்லா இடத்துலையும் மோந்து பார்த்துட்டு இருக்காங்க. சாமி எனக்கு ஒரு வாசனை வரல அப்படின்னு சொல்லும்போது, அடைச்சி வாய மூடு, எனக்கு மட்டும் தான் அது தெரியும், எனக்கு தான் அந்த மாதிரி அப்பாற்பட்ட சக்திலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சாமியார் எப்படி பேசுவாங்க அந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கான். கரெக்டாக அங்கேயே ஒரு சிலை மாதிரி இருக்கும். அந்த சிலையை பார்த்துட்டு, இந்த சிலைனால தான் காரணம், இந்த சிலை எப்போ வந்தது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒய்ஃப்ட்ட கேட்கும் போது, ரீசெண்டாக எனக்கு ஏதோ தப்பான விஷயமா நடக்கிற மாதிரி இருந்தது, அதனால தான் வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு லேடியோட ஹஸ்பண்டும் சொல்லுவாங்க. இந்த சிலையை வாங்கினதுலேருந்து துர்சக்திகள்லாம் சுற்றி வர மாதிரி இருக்குமே, உங்களால் நிம்மதியாக தூங்கியிருக்க முடியாதே, உங்கள் வீட்டில் வருமானம் ஒழுங்காக வந்திருக்காதே, உங்கள் பொண்ணு ஒழுங்காக படிக்காமல் ஃப்ரீக்கு மாதிரி சுற்றிட்டு இருப்பாளே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்லுவாங்க. ஆமா சாமி அப்படின்னு சொல்லிட்டு, கவலையே படாதீங்க நான் வந்துட்டேன்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அசிஸ்டண்ட்டை கண்ணை காட்டி விடுறாங்க. அந்த நேரத்தில் நம்ம ஹீரோ அந்த பேரண்ட்ஸை கூட்டிகிட்டு போயிட்டு அவங்க ரூமில் வச்சு எதையோ பேசிகிட்டு இருக்காங்க. கரெக்டாக எல்லாத்தையும் அசிஸ்டன்ட் செட் பண்ணி முடிச்சுட்டு எல்லாத்தையும் கூப்பிடுறாங்க. அந்த ஃபேமிலி பூரா ஒரு ரிங் மாதிரி செட்டப் பண்ணி அதுக்குள்ளே நிற்க வைக்கிறாங்க. ஸோ இதை விட்டு தாண்டி வராதிங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கத்தியை தூக்கி என்ன பண்ணுறாங்கன்னா, இது மந்திரத்தெல்லாம் சொல்லி அந்த சிலை மேலே தூக்கி அடிக்கிறான். அப்போ அந்த அசிஸ்டன்ட் என்ன பண்ணுறான்னா, கையில் ஒரு பட்டன் மாதிரி வச்சிருப்பான். அதை அமுக்கணுன்னு என்ன ஆகுதுன்னா, ரத்தமாக கசிகிற மாதிரி இருக்குது. அந்த பவுலில் இருந்து நிறைய ரத்தமாக வர மாதிரி இருக்குது. இதெல்லாம் பார்த்துட்டு என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த குடும்பமே பிரமிச்சு பார்த்துட்டு இருக்கிற சமயத்தில் அவங்க ஒரு கூடார மாதிரி போட்டு வச்சிருப்பாங்க. காற்றடிக்கிற மாதிரி பயங்கரமாக புயல் அடிக்கிற மாதிரிலாம் செட் பண்ணி வச்சிருப்பாங்க. இது எல்லாத்தையுமே யூடியூப் சேனலுக்காக பதிவு பண்ணிட்டு இருக்காங்க. அந்த சமயம் அவங்க நிறுத்தி வச்சுட்டு வந்த காரை தான் காமிக்கிறாங்க. அந்த காரை பார்க் பண்ணக்கூடாத இடத்துல பண்ணியிருக்காங்க போல இருக்கு. டோ பண்ணி எடுத்துட்டு போயிடுறாங்க. கரெக்டாக நம்ம ஹீரோ கையில் ஒரு வாழையை எடுத்துட்டு அந்த சிலையை அப்படியே அடிச்சு நவுத்திடலாம் அப்படின்னு நினச்சிட்டு வருவார். ஸோ அந்த அசிஸ்டன்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணி பார்க்குறான். பட் அது ஒர்க்கே ஆக மாட்டேங்குது. அந்த கார் தான் எங்கேயோ தூரமாக போயிடுச்சு. அப்போ ஒய்ஃப் எப்படி கிடைக்கிறது? இந்த நேரத்தில் என்ன ஆகுதுன்னா, அந்த சிலைக்கு பின்னாடி ஒரு டிவைஸ் மாதிரி செட் பண்ணியிருப்பாங்க. அந்த டிவைஸில் உள்ள பேட்டரி வந்து வெடிச்சு அப்படியே அந்த சிலை வந்து கண்ணாடியை உடச்சிட்டு போய் விடுது. இதை பார்த்துட்டு அந்த பொண்ணு ஃபேமிலி பயந்து போய் நடுங்கிட்டு இருக்காங்க. அந்த சிலை பறந்து வந்து வீட்டுக்குள்ளே விழுந்திருக்கு. ஸோ எல்லா தொலைகளும் போச்சு, நீங்கள் எவ்வளோ கெட்ட ஸ்பிரிட் போயிடுச்சு, நீங்கள் கவலையப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு, இனிமேல் இந்த சிலையை வாங்குறதுக்கு முன்னாடி 10 வாட்டி யோசிங்க. எப்பவும் இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வாங்கும்போது உங்கள் ஒய்ஃப்ட்ட சஜஷன் கேட்டுட்டு அதுக்கப்புறம் வாங்குங்க. உங்கள் பொண்ணு இப்படி படிக்காமல் வைக்காமல் அலையிறானா,
அவள் கொஞ்சம் லோன்லியாக இருக்கான்னு அர்த்தம். கொஞ்சம் அவள் கூட பேசுங்க, சிரிங்க, அவள் கூட ஃப்ரெண்ட்லியாக பழகுங்க அப்படின்னு சொல்லிட்டு 4 அட்வைஸை போட்டுட்டு இருக்கிற சமயத்தில் நம்ம ஹீரோ ஒரு தங்கத்தில் தவளையை பார்ப்பாரு. ஸோ அதை பார்த்தோன்னா அசிஸ்டண்ட்டுக்கு கண்ணை காட்டுறாங்க. அந்த அசிஸ்டன்ட் சிலையை எடுத்து வைக்கிற சாக்கில் அந்த தங்கத்தவளையை உள்ள தூக்கி போட்டுக்கிறாரு. அந்த லேடியும் கையில் நிறைய பணத்தை எழுதி கொடுக்குறாங்க. டோ பண்ணி எடுத்துகிட்டு போனதுனால அந்த டோ பண்ணி எடுத்துகிட்டு போன காரை மீட்கிறதுக்கே அது செலவாயிடுச்சு. பஸ்ஸில் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டு இருக்காங்க. ஒரு டெக்னீஷியன் அந்த சிலையுள்ள எக்ஸ்ப்ளோசிவை கரெக்டாக யூஸ் பண்ணி அதை ஒழுங்காக பறக்க வைக்க தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அவனை திட்டிட்டு வராங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஒரு புதுசாக ஏதாவது ஒரு எம்ப்ளாயை ஹையர் பண்ணுங்க, அப்போ தான் எனக்கு ஏதாவது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது, நீ பண்ணி வச்சிருக்கிற இந்த மாதிரி மோசமான விளைவுகளை என்னால் ஹேண்டில் பண்ண முடியல. இன்னொருத்தனை புதுசாக அப்பாயிண்ட் பண்ணி அவன் ஏதாவது இல்லாத போலாத பண்ணி வச்சிட்டானா நான் இதெல்லாம் ஹேண்டில் பண்ண முடியாதுப்பா அப்படின்னு சொல்லும்போது, டாக்டரே வெளியில தான் அத்தனை பொருள் இருக்கு, அத்தனை பொருள் இருந்தோம், எதுக்கு ஸ்பெசிஃபிக்காக இவ்வளோ பெரிய பாரங்களை எடுத்துட்டு இருந்தீங்க, என்னால் தூக்க கூட முடியல அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக புலம்பி தீர்த்துட்டு வரான். அட பதறு, இந்த பேர் இந்த இன்ஸ்டாகிராமில் அந்த பொண்ணு போஸ்ட் போட்டிருக்கா, அந்த போஸ்ட்டில் அந்த சிலையே இல்லை அப்படின்னா அந்த லேடிக்கு இந்த சிலை வீட்டில் இருக்கிறதே பிடிக்கல, அதனால தான் அதை வெளியில் தூக்கி வச்சுருக்காங்க. என்ன தெரியுது, அந்த லேடி அவங்க வீட்டில் இருக்கிற அவங்க பொண்ணையும் மனுஷியாக மதிக்கல, அந்த ஹஸ்பண்டையும் மனுஷனாக மதிக்கவே இல்லை. என்னமோ அந்த லேடி தான் கெத்தான் நினச்சிட்டு இருக்கேன். அந்த லேடியோட மைண்டு ஸ்க்ரூ பண்ணி வச்சா போதும், அவ்வளோதான், இது சாதாரண சைக்காலஜி ஃபேக்ட்ரி, இதெல்லாம் உனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லும்போது, அப்படின்னா இந்த மாதிரி பேய் ஓட்டுறவங்கலாம் மைண்ட் வச்சு தான் டீல் பண்ணிட்டு இருக்காங்களா அப்படின்னு சொல்லும்போது, உன்ன மாதிரி முட்டா பசங்களுக்குலாம் இந்த மாதிரி சைக்காலஜி ஃபேக்ட்ஸ்லாம் புரியாதிரிச்சலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு அந்த தவளையை தூக்கிட்டு ஓடிடுறாரு. அந்த அசிஸ்டன்ட் தான் பாவம் கையில் ஒரு ப்ரீஃப் கேஸையும் அந்த சிலையை தூக்கி கஷ்டப்பட்டு வந்துட்டு இருக்காரு. நம்ம ஹீரோ யார்கிட்ட வந்திருக்காங்கன்னா நம்ம ஹீரோவை வளர்த்த அவங்க அப்பா கிட்ட தான் வந்திருக்காங்க. அவர் ஒரு ஆன்டிக் ஷாப் வச்சிருக்காரு. அவர்கிட்ட கொடுத்தோன்னே கொஞ்சோண்டு காசு தான் கொடுக்காரு. இவ்வளோ தானே, நான் என்னமோ நிறைய எதிர்பார்த்தேன் அப்படின்னு சொல்ல போது, உருக்கி விற்கிறதுக்கே எனக்கு செலவு சரியாக போயிடும், இதை வாங்கிக்கிட்டு மூடிட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு, உனக்கு வேற வேலையே இல்லையா, வெக்கமே இல்லாமல் இந்த மாதிரி ஸ்கேம்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்க, நீ எந்த பரம்பரையிலேருந்து வந்திருக்க தெரியுமா, நீ சீஃப் சாமன் பரம்பரையிலேருந்து வந்துட்டு இப்படிலாம் ஒரு ஃப்ராட் தனம் பண்ணிட்டு இருக்கே அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ஹீரோக்கு சுரன்னு கோவம் வந்துடுது. அந்த இடத்த விட்டே கோச்சிட்டு வந்துடுறாரு. அப்படியே அந்த அசிஸ்டன்ட் தான் காட்டுறாங்க, நிறைய மெயில்ஸ் எல்லாம் வச்சு பார்த்துட்டு இருக்கான். உங்களுக்கு ஒரு கிஃப்ட் வந்திருக்கு டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு, என்னாச்சு இப்போ பரவாயில்ல அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்னு தெரியும், உன்னோட வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்க்கு கண்டென்ட் போடுறதுக்கு எடிட்டிங் வேலையை தான் பார்த்துட்டு இருப்பான். கரெக்டாக ஹீரோ ஆஃபீஸ் ரூம்குள்ளே வந்தோடனே எல்லாத்தையும் கழட்டி போட்டு ஒரு மேப்பை மாதிரி வச்சு பார்த்துட்டு இருப்பாரு. இன்னைக்கு பார்த்த ஏரியா வந்து இன்டூ பண்ணி வச்சுட்டு வேற ஏதாவது ஏரியா இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்க சமயத்தில் அந்த இன்வேயை தான் காட்டுறாங்க. அவன் எடிட்டிங் பண்ணிட்டு இருக்க சமயத்தில் அவனுக்கு அம்மா கால் பண்ணியிருப்பாங்க போல இருக்கு. கால் பண்ணி பேசிட்டு இருக்கப்போ யாரோ பின்னாடி வந்து நிற்கிறாங்க. நம்ம ஹீரோ கையிலே ஒரு விசித்திரமான கத்தியும் ஒரு பெல்லையும் வச்சிருப்பாரு. வெளியில தான் காட்டுறாங்க, எல்லாமே ஆர்டினரியா தானே இருக்கு அப்படின்னு சொன்னோன்னே அந்த இன்பே பயங்கரமா பயந்தே போயிடறான். நீங்க தானே அந்த அப்ரெண்டிஸ் கேங்கு அப்படின்னு சொல்லும் போது, ஆமாங்க நான் தான் கேங்க, ஆனா நீங்க என்னைய இன்பேன்னு கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா வலிறான். நம்ம ஹீரோ வெளியில் நடக்கிறதெல்லாம் கேட்டிருப்பாங்க போல இருக்கு. வெளியில வந்துட்டு எல்லாமே புக் ஆயிடுச்சு, இனிமேலாம் நீ வர முடியாது, போயிட்டு வா அப்படின்னு சொல்லி விட்டுறாங்க. இப்போ நான் என் பாஸ்ட்டை கேட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போயிட்டு, என்ன பேசிட்டு இருக்கீங்க டாக்டர், அவ கையில பாத்தீங்களா எவ்வளவு பெரிய டைமண்ட் மோதிரம், அவள் ஒரு பெத்த கை, அவளை விட்டுட்டோன்னா முடியாது டாக்டர் அப்படின்னு சொல்லும்போது, பெருசாக சொல்லிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லைடா, அவள் அம்மாவோட மோதிரத்தை தான் இவள் போட்டிருக்கா, அவள் முகத்தில் பார்த்தாலே தெரியுது பயங்கர ஸ்ட்ரெஸ்ல இருக்கா, கண்டிப்பாக ஏதாவது ஜாப் தேடி தான் வந்துருப்பா அப்படின்னு சொன்ன உடனே அந்த பொண்ணு உள்ளே வந்துடுறா. உள்ளே வந்த உடனே, நீங்கள் ஒரு ஜாபுக்கு $10,000 வாங்குவீங்களாமே, நான் $50,000 தரேன் வரீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நம்ம ஹீரோ நான் எதுக்கு ஒத்துக்கணும் அப்படின்னு சொல்கிற மாதிரி வந்துட்டு டக்குன்னு நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்படி நம்ம ஹீரோயினை தான் காட்டுறாங்க. அவ பாட்டுக்கு கார் எடுத்துட்டு முன்னாடி போயிட்டு இருக்கேன். நம்ம ஹீரோவும் ஃபாலோ பண்ணிக்கிட்டே பின்னாடி வந்துட்டு இருக்காரு. என்னப்பா அந்த பொண்ணோட பயங்கரமா ஃபிளாட் பண்ற, அவ ஷேக்கன் கொடுத்தாலும் பயங்கரமா பட்டர்ஃப்ளைஸ்லாம் பறக்க ஆரம்பிச்சிருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அவனை வச்சு கண்டல் பண்ணிட்டு வந்துட்டு இருப்பாரு. அந்த பொண்ணை பார்த்தா ரொம்ப வசதியா இருக்கிற மாதிரி தான் தெரியுது. அவ கையில ஒரு ரிங்கு, ஓல்டு காரு, கண்டிப்பா ஒரு ஸ்டூடெண்டா தான் இருக்கும். அப்படியே அந்த கார் பாட்டில ரோட்டு வழியா போயிட்டு இருக்கிற சமயத்துல ரோட்ல யாரோ ஒரு லேடி நிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் பார்த்து காரை அந்த சைடா டர்ன் பண்ணி போயிடுறாங்க. என்னடா அந்த இடத்துல யாருமே இல்லை, இருந்தாலும் இந்த பொண்ணு டர்ன் பண்ணி போயிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஏதோ வியர்டா பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு டனல் மாதிரி இருக்கு, அதுக்குள்ள அந்த 2 காரும் போகுது. அந்த டனலோட முடிவுல அந்த இடத்த பார்த்தா ரொம்பவே ஃபாகியா இருக்கு. அப்படியே அந்த ஊருக்குள்ள போகுது. அப்படி மரத்துல காட்டுறாங்க, நிறைய துணிகளா கட்டி வச்சிருக்காங்க. எல்லாருமே அந்த வீட்டெல்லாம் காலி பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. எல்லா இடத்துலயுமே ஃபியூனரல் நடந்துட்டு இருக்கு. என்னடா இது, இந்த கிராமமே வித்தியாசமா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு வந்துட்டு இருக்க போது நம்ம ஹீரோயின் வீட்டுக்கும் வந்து சேர்ந்துறாங்க. வீட்டுக்கு வந்தோடனே வீட்டு வாசல்ல இருந்து யார்கிட்டயோ பேசிட்டு இருக்காங்க. அது யாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கிற சமயத்துல அவர் கையில ஒரு டிஃபன் பாக்ஸை கொடுத்துருப்பாரு. ஸோ இது எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நீ ரொம்பவே வீக்கா இருக்க, அதனாலதான் இதை கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு அவர் போயிடுறாரு. நம்ம ஹீரோவையும் அந்த அசிஸ்டன்ட்டையும் அப்படியே உள்ள கூட்டிட்டு போறாங்க. நம்ம ஹீரோ எல்லாத்தையும் அப்சர்வ் பண்றாரு. ஒரு பாக்ஸ்ல நிறைய போட்டோஸா இருக்கு. அதுல அவங்க அம்மா போட்டோவும் அவங்க தங்கச்சி போட்டோவும் இருக்கும் போல இருக்கு. இது எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு ஒரு ரூமை பாக்குறாரு. அந்த ரூமே ரொம்ப மெஸ்ஸியா இருக்கு. அந்த ரூமை டக்குன்னு சாத்திடுறாங்க. அப்படியே ஒவ்வொரு இடமும் சுற்றி பார்த்துட்டு இருக்க சமயத்தில் ஒரு ரூம் கதவை அப்படியே திறக்கிறாரு. அந்த ரூமில் ஒரு கபோர்ட் மாதிரி இருக்கும். அந்த கபோர்டில் சைக்கிளுக்கெல்லாம் ஒரு லாக்கை போடுவாங்களா, அதை வச்சு பூட்டி வச்சுருக்காங்க. ஸோ அது எதுக்கு பூட்டி வச்சுருக்கீங்க, அதை திறங்க அப்படின்னு சொல்லும்போது
அந்த கபோர்டோட டோர் ஓப்பன் பண்ணானா ஒரு குட்டி பொண்ணு கை கால்லாம் கெட்டப்பட்ட நிலைமையில இருக்கா. ஸோ ஏன் இப்படி பண்ணி வச்சிருக்கக்கா, எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கதறி அழும்போது இந்த பொண்ணு மனநல பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு நினச்சிக்கிட்டு வெளியில எக்யூப்மெண்ட்லாம் எடுக்க போற சமயத்துல அந்த அசிஸ்டன்ட் இன்பையும் இதே தான் சொல்றான். பேசாம போலீஸ்ட்டு போயிடலாமா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், என் கையில உள்ள அந்த மணியை பாரு, இன்னமும் அந்த சத்தம் கேட்கவே இல்லை, கண்டிப்பா இந்த சைடு பேயும் இல்லை பிசாசும் இல்லை, கண்டிப்பா அந்த பொண்ணு யூடியூப்ல நம்ம வீடியோஸை பார்த்துட்டு தான் நம்மளுக்கு கால் பண்ணியிருக்கா. அப்போ எந்த அளவுக்கு அந்த யூடியூப் சேனல் ரீச் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாரு, நம்ம யூடியூப் கண்டென்ட்டுக்காவது நம்மளுக்கு இது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா திங்ஸையும் வந்து உள்ள எடுத்துட்டு போறாங்க. அப்படியே நம்ம ஹீரோயினை தான் காட்டுறாங்க. கையில் ஒரு டீசர் கண்ணையும் வச்சுட்டு இருக்காங்க. இதை பார்த்தோன்னா இன்பை பயந்தே போயிடுறான். ஏமா தாயே அந்த டீசர் கண்ணை தள்ளி வைமா அப்படின்னு சொல்லிட்டு எப்போ உள்ள ப்ரொசீஜர்ஸ் மாதிரி அவங்கள சுற்றி ஒரு வளைய மாதிரி போடுறாங்க. நீங்கள் உண்மையிலேயே பேய்லாம் ஊட்டுவீங்களா அப்படின்னு சொல்லும் போது அதில் என்னம்மா சந்தேகம் அப்படின்னு சொல்லிட்டு எதையோ பேச வரும்போது கரெக்டாக நம்ம ஹீரோவும் வந்து தடுத்து ஏன் அசிஸ்டண்ட்டுக்கு பேயெல்லாம் கண்ணால் பார்க்க முடியும் அப்படின்னு சொன்ன உடனே நான் இது வரைக்கும் நிறைய யூடியூப் சேனல்லாம் பார்த்துருக்கேன், அதுலேயும் உங்கள் சேனல் நான் ஸ்பெசிஃபிக்காக பார்த்துருக்கேன், எல்லாமே ஆர்டினரியாக தான் இருந்தது, ஏன்னா எனக்கும் அந்த பேயை பார்க்குற தன்மை இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே நீங்கள் என்னென்ன பண்ணிட்டு போங்க, ஆனால் இது வரைக்கும் வேறு யாரோ இன்வால்வ் ஆயிருக்காங்க, இப்போ இன்வால்வ் ஆயிருக்கிறது என்னோட தங்கச்சி, தயவு செஞ்சு இதை சரி பண்ணுங்க அப்படின்னு சொன்ன உடனே கண்டிப்பாக கவலைப்படாத, நான் இவ்வளோ சரி பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிச்சுவல்ஸை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு அந்த அசிஸ்டன்ட் என்ன பண்ணுறான்னா ஒரு முரசு மாதிரி இருக்கு, அதை அடிக்க தொடங்குறாங்க. அப்படியே நம்ம ஹீரோ கையில் ஒரு வாழையை எடுத்துக்கிட்டு அந்த குட்டி பொண்ணு பக்கமாக போகும்போது அந்த குட்டி பொண்ணு சாமன் என்னை கொன்றுவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது உன்னை கொல்லவே மாட்டேன், கவலைப்படாத, சாமன் இல்லை, நான் ஒரு டாக்டர், உங்கள் அக்காவை சரி பண்ணி வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கத்தி ஃபேக் கத்தி தான் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. ஆனால் அக்கா எனக்குள்ளே பேய் இருக்கிறதா பொய் சொல்கிறாளே அப்படின்னு சொன்ன உடனே உங்கள் அக்காலாம் சும்மா தான் சொல்லியிருக்காங்க, ஒருவேளை பேய் இருந்ததுன்னா இந்த மணி இருக்குல்ல அது கண்டிப்பாக அடிக்கும், ஏன்னா இது சீஃப் சாமன்ஸ் யூஸ் பண்ணது, அதனால கவலைப்படாத, உங்களுக்குள்ளே பேய் இல்லை அப்படின்னு சொல்லும் போது கரெக்டாக அந்த பெல் வந்து ரிங் ஆகுமா. இதை பார்த்த உடனே நீ யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. முதல்ல நீ யாருன்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேய் மறுபடியும் கேட்குது. அப்படியே சுற்றி உள்ள பொருள் எல்லாமே ஆட ஆரம்பிக்குது. இது நானே கண்ட்ரோல் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக நம்ம ஹீரோயின் டீசர் கண்ணையும் கையில் எடுத்துட்டு அந்த கோட்டை விட்டே தாண்டலான்னு பார்க்குறாங்க. அந்த அசிஸ்டன்ட் காலை பிடிச்சிட்டு இருக்கப்போ அந்த டீசர் கண்ணை கழுத்திலே வச்சுறாங்க, அவன் மயக்கம் போட்டே விழுந்துடுறான். அப்படியே நம்ம ஹீரோயின் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அந்த பேயை தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோ கோட்டுக்குள்ளே இருந்து ஒரு கத்தி எடுத்து அந்த பேய் எப்படியாவது விரட்டிடலாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. பட் அந்த பேய் ரொம்பவே ஸ்ட்ரென்த்ஃபுல்லாக இருக்கு. நம்ம ஹீரோ ஒரே அடியில் சாச்சு போட்டுருது. அப்படியே நம்ம ஹீரோயின் கண்ணுக்கு அந்த பேய் தெரியுதுல, டக்குன்னு நம்ம ஹீரோயினை கான்கர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட வரும்போது நம்ம ஹீரோயின் கிட்ட ஒரு ஷீல்டு மாதிரி ஃபார்ம் ஆகி அதை தாண்டி போயிடுது. என்னடா இது, என் சக்தியை மீறி எந்த சக்தியும் இல்லைன்னு நினச்சேன், இப்போ இந்த பொண்ணு இருக்கா, இந்த பொண்ணுகிட்ட ஏதோ ஸ்பெசிஃபிக்காக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் போய் பார்க்குறாங்க. பார்த்தா அந்த பொண்ணால் அந்த பேயை பார்க்க முடியுது. நம்ம ஹீரோட இங்கே தான் அந்த பேய் இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே அவரோட கத்தி எடுத்து அந்த பேயை அப்படியே அடிக்கிறாரு. அந்த பேய் அந்த இடத்த விட்டே போயிடுது. அப்படியே ரியாலிட்டியில் ஒரு மந்திரவாதி மாதிரி ஒருத்தரை காமிக்கிறாங்க. கையில் ஒரு கட்டையும் வச்சுருக்காங்க. அந்த கட்டை வந்து சுக்கு நேரம் உடஞ்சி கீழே விழுது. அதுக்குள்ளே 2 விரல்களும் இருக்குது. அந்த கெட்ட மந்திரவாதிக்கு நிறைய அசிஸ்டன்ட்லாம் இருப்பாங்களே. மாஸ்டர் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அந்த பொண்ணு என்னை பார்த்தா அப்படின்னு சொல்லிட்டு சீனை கட் பண்ணி நம்ம ஹீரோ காரை ஓட்டிட்டு அந்த டனல் வழியாக போயிட்டு இருக்காரு. அப்படியே அந்த காரை ஓட்டிட்டு இருக்கிற சமயத்தில் அந்த டனலுக்கு மேலே யாரும் நிற்கிற மாதிரி இருக்கு. அதை பார்த்த உடனே அந்த சீனை கட் பண்ணி அப்படியே ஒரு ரூம்குள்ளே காட்டுறாங்க. நிறைய ஸ்கிரிப்ட்ஸு, ஒரு மண்டை ஓடு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் இருக்குது. அதுக்கு நடுவில் அந்த வில்லன் தான் இருக்கான். அவன் எதையோ வாசிச்சுட்டு இருக்கான். அப்போ கரெக்டாக அவனோட கைப்புள்ள வந்து இந்த மாதிரி 2 ஆட்கள் வெளியில் ஓடிட்டாங்க அப்படின்னு சொல்லும் போது அதே கிராமத்தில் ஒரு காட்டு பகுதியில் தான் காமிக்கிறாங்க. ஒரு கார் நிற்கி அதுக்குள்ளே ஒரு பொண்ணும் ஒரு பையனும் உட்காந்துருக்காங்க. ஸோ அவங்க என்ன பேசிக்கிறாங்கன்னா, நம்ம மாஸ்டர் வந்து பேய் உருவத்தில் இருக்கும்போது ஒரு பொண்ணு பார்த்தாலாம்ப்பா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. எங்கேருந்து வந்தானே தெரில, திடீர்னு ஒரு சாமன் வந்திருக்கான், அவன் கையில் வேற ஒரு கத்தி இருந்திருக்கு. ஆல்ரெடி நம்ம மாஸ்டர் தான் அந்த சாமனையே கொண்டுட்டாங்களே அப்படின்னு சொல்லும்போது அது நம்மளுக்கு சரியா தெரியல, இன்னமும் அந்த சாமன் பரம்பரையில் ஒருத்த உயிரோட தான் இருக்கான் போல இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கிற சமயத்தில் அந்த வில்லனை தான் காட்டுறாங்க. அவனோட மணிக்கட்டு பகுதியில் ஒரு சங்கிலியால் கெட்டப்பட்ட மாதிரி இருக்கு. ஸோ அதை பார்த்துட்டு அவன் அப்படியே கோவமா அந்த புக்கு புரட்டி பார்த்துட்டு இருக்கான். அப்படியே அந்த சீனை கட் பண்ணி இந்த அசிஸ்டன்ட் தான் காட்டுறாங்க. அந்த ஆன்டிக் கடைக்கு தான் வந்திருக்கான். அவர்கிட்ட நம்ம ஹீரோ வியர்டாவே நடந்திருக்காரு, திடீர்னு என்னாச்சுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. அந்த ரோட்டில் போயிட்டு இருக்கிற சமயத்திலே சடன் பிரேக் அடிச்சு அந்த இடத்துல நின்னுறாரு. அங்கேருந்து கீழே இறங்கி அசிஸ்டண்ட்டை போய் பெல் அடிச்சதுன்ட்டு மாஸ்டர்கிட்ட போய் சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு அந்த கார் போகுது. அப்படியே மறுபடியும் அந்த அசிஸ்டண்ட்டை தான் காட்டுறாங்க. அந்த பெல் அடிச்சுதா அப்படின்னு சொல்லிட்டு சடனாக எந்த பெல் அடிச்சது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ அந்த வீடியோவை போட்டு காமிச்ச உடனே அவசரப்பட்டு எதுவும் செஞ்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஃபோன் பண்ணி பார்க்குறாங்க. நான் இந்த மாதிரி இடத்துல இருக்கேன், நீங்கள் அங்கே வந்து சேர்ந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அட்ரஸையும் கொடுத்து விட்டுறாங்க. அப்படியே 2 பேரும் காரில் போயிட்டு இருக்கிற சமயத்தில் அசிஸ்டன்ட் பயங்கரமாக சிரிக்கிறான். எதுக்கு சிரிக்கிறான்னா, எல்லாரும் பேய விரட்டுறதுக்கு கத்தியோ மந்திரக்கோளோ எதையோ தான் எடுத்துகிட்டு போவாங்க, ஒரு முரசு எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னு சொல்லும் போது அப்படிலாம் சொல்லாது, இது ஒரு ஹோலி ஆப்ஜெக்ட், அதனால நீ அதை பற்றி தப்பாக பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வளர்த்தவரை நீ எத்தனை வருஷமாக வேலை பார்த்துட்டு இருக்க அவன் கூட அப்படின்னு சொல்லி கேட்கும் போது
என்ன ஒரு 3 வருஷமா இருக்குமா என்னோட கோஸ்ட் வீடியோவை பார்த்துட்டு டக்குன்னு என்கிட்ட ஃபோன் பண்ணி, "நீ வாரியா? என் கூட அசிஸ்டண்டா சேர்ந்துக்கிறியான்னு?" கேட்டாரு. உடனே வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டேன் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம ஹீரோவை வளர்த்தவர் அவன் சீஃப் சாமன் பரம்பரையில் வந்தவன். அவனுக்கும் இந்த மாதிரி பேய்களை ஓட்டுற எபிலிட்டிஸ்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கிற சமயத்துல அந்த அசிஸ்டன்ட் என்ன கேட்பானா, சாமன் சாமன் சொல்லிட்டு இருக்கீங்க, அது என்னதான் அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இன்பையும் கேட்ட உடனே, சரி உனக்கு புனித கடவுள் யாரையாவது தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அது என்ன என் வீட்டு பக்கத்துல இருக்கிற பேக்கரியா அப்படின்னு சொல்லி கேட்குறான். உன்னையெல்லாம் ஒரு மனுஷனா மதிச்சு ஒரு ஃப்ளீ லோடு மாதிரி ஏத்திட்டு வந்திருக்கானே என் பையனா சொல்லணும் அப்படி நம்ம ஹீரோவை வளர்த்த அந்த மனுஷன் வந்து ஒரு பிளாஷ்பேக்கை சொல்ல தொடங்குறாரு. நாங்க முந்தி இருந்த இடத்துல ஒரு புனித கடவுளை வழிபட்டோம், அந்த கடவுளுக்கு டெய்லி பூஜை பண்ணுவாங்க. நம்ம ஹீரோக்கு ஒரு தம்பியும் உண்டு, அது மட்டும் இல்லாம அவருக்கு தாத்தா உண்டு. அந்த தாத்தா தான் சீஃப் சாமன். அதனாலதான் நம்ம ஹீரோ அந்த சீஃப் சாமன் பரம்பரையிலேருந்து வந்திருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. சீஃப் சாமன் அவங்களோட பதவிக்காலம் முடிய போகிற சமயத்தில் இவங்களோட எல்லா ஸ்கில்ஸையும் அடுத்த ஜென்ரேஷனுக்கு கொண்டு போவாங்க. அதே மாதிரி அந்த ஸ்கில்ஸை கற்றுக்கக்கூடிய ஒரே தகுதி உள்ளவர் நம்ம ஹீரோவும் அவங்க தம்பியும் தான். இந்த சமயத்தில் நம்ம ஹீரோ சீஃப் சாமன் பரம்பரையாகவே இருந்தாலும் இந்த விஷயத்தில் இன்ட்ரெஸ்டே இல்லை. அதனால அந்த போஸ்ட்டை வந்து அப்படியே அவங்க தம்பிக்கு போயிடுது. ஒரு நாள் திடுதப்புண்டு அவங்க தம்பி திடீர்னு காணாமல் போயிடுறாங்க. இதனால் கோவப்பட்டு அவங்க தாத்தா என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு தலைவாணியை பிரித்து பார்க்குறாரு. அதில் ஒரு காடு மாதிரி இருக்குது. இதை பார்த்த உடனே ஒரு பெரிய ரிச்சுவல்ஸ் பண்ணுறாரு. அந்த ரிச்சுவலில் 4 நாள் பட்னியாக கிடந்து எப்படியாவது தன்னோட பேரன் கிடச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக சாமிலாம் வருது. இதெல்லாம் பார்த்துக்கிட்டே நம்ம ஹீரோவும் நிற்கிறாரு. பக்கத்துலேயே ஒரு கத்தி இருக்கும். இந்த கத்தியை ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம், நம்ம ஹீரோ வச்சிருப்பாரு. ஸோ இந்த கத்தி ரொம்பவே பெருசாக இருக்குது. அந்த கத்தியை கொண்டு போய் ஒரு தர்பப்புல் மாதிரி கட்டி வச்சுருக்காங்க. அந்த தர்பப்புல் மேலே அப்படியே அடிக்கிறாங்க. அந்த கத்தியை ஏதோ ஒரு ஒளி வந்து ரெசிஸ்ட் பண்ணிக்கிறது. அப்படியே அந்த வில்லனை தான் காட்டுறாங்க. அவன் கையில் ஒரு கட்டையை பிடிச்சிட்டு யோகா நிலையில உட்காந்துருக்கான். அப்போ அந்த பேய் என்ன பண்ணுதுன்னா எல்லாத்தையுமே மயக்கம் போட வச்சுட்டு அப்போ ஹீரோவை வளர்த்தவர அதெல்லாம் ரெசிஸ்ட் பண்ணிக்கிட்டு அந்த ட்ரம்ஸை வாசிக்க தொடங்குறாரு. அப்படியே அந்த கத்தியை எடுத்து இன்னொரு தர்பப்புல் கட்டையும் வந்து அடிக்கலாம்னு சொல்லி பார்க்குறாங்க. ஆனால் எதுவுமே வேலைக்கு ஆகலை. அந்த பையன் செத்து போயிட்டான். அந்த கெட்ட ஆவி தன்னோட பேரனை பலிகாடாக வச்சு நம்ம சீஃப் சாமனை கொண்டுட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வயக்காட்டில் காட்டுறாங்க. அந்த சீஃப் சாமனும் அவங்க பேரனும் இறந்து கிடக்குறாங்க. நம்ம ஹீரோவை வளர்த்தவர் கையில் ஒரு கத்தியும் இருக்குது. இது எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு நம்ம ஹீரோ ஸ்டன்னாக போய் நிற்கிறாரு. இந்த ஃப்ளாஷ்பேக்லாம் சொல்லி முடிச்சோன்னே அதனால தான் நம்ம ஆள் இவ்வளோ கரடு முரடாக இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே புரிஞ்சுக்கிறான். அப்படி இந்த சீனை கட் பண்ணி அந்த வில்லனை தான் காமிக்கிறாங்க. அவன் யோகா நிலையில் உட்காந்துட்டு ஒரு கட்டையை வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறான். அவங்க அசிஸ்டண்ட்டும் அந்த கட்டையை எடுத்து கொடுக்குறாங்க. அப்படியே கட்டையை வச்சுட்டு உட்காந்துருக்கிற சமயத்தில் அவன்கிட்ட அப்படியே அந்த கட்டையில் உள்ள எனர்ஜியெல்லாம் வாங்கிக்கிட்டு தன்னோட தீய சக்தியை ஏவிடுதா. அது டெலிபோர்ட் ஆகி எங்கேயோ அந்த கிராமத்துக்குள்ளே போகுது. அப்படியே நம்ம ஹீரோயினை தான் காட்டுறாங்க. அவங்க தங்கச்சி பக்கத்தில் உட்காந்துட்டு அவளே தடவி கொடுத்துட்டு இருக்காங்க. அப்போ யாரோ வந்து கதவை தட்டுற மாதிரி இருக்கு. போய் பார்த்தா அவளோட பக்கத்து வீட்டுக்காரங்க தான். பார்த்த உடனே அவங்களுக்கு சம்பளம் தானே வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாக்ஸை எடுத்து கொடுத்துட்றாங்க. அந்த பாக்ஸ் எடுத்து கொடுத்ததுக்கப்புறம் அவங்க போகவே மாட்டிக்காங்க. என்னம்மா செல்லம், நான் இவ்வளோ தூரம் வந்திருக்கேன், நீ என்னை கண்டுக்கிடாமல் போறியே அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் ஓடி போய் அந்த டீசர் கன் எடுக்கிறாங்க. டக்குன்னு அவங்களுக்கு ஷாக் கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்கும் போது அவன் என்ன பண்ணுறான்னா கையை பிடிச்சிட்டு உன் கண்ணு ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு கண்ணத்தை தொட்டு பார்க்குறான். அப்போ பின்னாடி இருந்து யாரோ வந்து அவனை அட்டாக் பண்ணுறாங்க. யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோ. அவன் கையில் கத்தி வச்சுட்டு இவ்வளோ பவர் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கத்தியே பார்த்துட்டு இருப்பாரு. அப்படியே ஹீரோயோட தங்கச்சி தான் காட்டாங்க. ஜன்னல் பக்கத்தில் உட்காந்துட்டு அந்த இடத்துல இருந்து தாவி போயிடுச்சு தப்பிச்சே ஓடி போயிடுறா. நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு அவள் பின்தொடர்ந்து ஓடிட்டு இருக்கா. நம்ம ஹீரோவும் அவளை பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு என்ன பண்ணுறான்னா கரெக்டாக ஒரு வண்டி வருது, அதுக்குள்ளே ஏறி ஓடிடுறா. அப்படியே அந்த வண்டியில் தான் காட்டுறாங்க. அந்த பொண்ணு என்ன பண்ணுறான்னா கையை கட்டி விடுங்க அப்படின்னு சொல்லி விடுறா. அப்படியே அந்த பொண்ணை மயக்கம் போட்டு விழுந்த உடனே வில்லனை தான் காட்டுறாங்க. அந்த அசிஸ்டன்ட் லேடி ஒன்று ஒன்றா கொடுக்கும்போது அந்த கட்டையை வாங்கி வாங்கி தன்னோட எனர்ஜியை பூரா என்ன பண்ணுறாங்கன்னா அதே கிராமத்தில் ஒவ்வொரு மக்களுக்குள்ளேயும் ஏவி விடுறான். அங்கேருந்து இந்த மக்கள்கிட்ட தப்பிச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இடமா தப்பிச்சு போயிட்டு இருக்காங்க. எப்படியோ ஒவ்வொரு இடமா ஒளிஞ்சு போயிட்டு இருந்தாலும் அவங்களுக்கு வேலைக்கே ஆகலை. அந்த எனர்ஜியை யூஸ் பண்ணி அவன் ஒவ்வொரு இடமா வந்துட்டு இருக்கான். ஒரு கட்டத்தில் அந்த ஆட்கள்லாம் வந்து இவனை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அவன் என்ன பண்ணுறான்னா அவனோட கையில் இருந்த கத்தியை வச்சு அவங்க எல்லாத்தையுமே அடித்து நோத்திட்டு இருக்கான். இப்படியே ஒவ்வொருத்தரையும் அட்டாக் பண்ண அந்த வில்லனோட கட்டை மாதிரி இருக்குல்ல அதெல்லாம் நொறுங்கி தூள் தூளாக போகுது. கடைசியாக அந்த பாக்ஸில் 2 கட்டை மட்டும் தான் இருக்கும். அந்த 2 கட்டையில் ஒரு கட்டையை வந்து எடுத்து கொடுப்பாங்க. அப்போது என்ன ஆகுதுன்னா அந்த பொண்ணு கை தவறி கீழே போட்டுருது. அந்த வில்லன் ஒரு முறைப்பான். டக்குன்னு இன்னொரு கட்டையை எடுத்து அதை கொடுத்த உடனே அவரோட ஆவி என்ன பண்ணுதுன்னா ஒருத்த உடம்புக்குள்ளே போகுது. நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் எப்படியா தப்பிச்சலாம் அப்படின்னு சொல்லிட்டு காருக்குள்ளெல்லாம் ஏறிடுறாங்க. அவன் என்ன பண்ணுறான்னா காரை பிடிச்சிட்டு விட மாட்டேங்கிறான். ஆனால் அந்த ப்ரெஷர் எவ்வளோ தான் தாங்கும். பின்னாடி உள்ள பாகம் அப்படியே பிஞ்சிட்டு வந்துடுது. ஸோ அவன் அப்படியே கீழே விழ அந்த கடைசி கட்டி நொறுங்கிடுது. நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் எப்படியோ தப்பிச்சிடுறாங்க. நம்ம ஹீரோயின் தங்கச்சி யாரோ கடத்திட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுதுகிட்டே ஓடிட்டு வராங்க. அப்படியே அந்த வில்லனை தான் காட்டுறாங்க. என்ன தைரியம் இருந்தால் இவ்வளோ கேர்லெஸ்ஸாக இருப்பீங்க, இதுக்கு யாரை நான் பனிஷ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாள் எடுத்துகிட்டு வருவாங்க. அங்கே உள்ள எல்லா அசிஸ்டண்ட்டும் அந்த லேடி அசிஸ்டண்ட் தான் கண்ணை காட்டுவாங்க. அந்த லேடி அசிஸ்டண்ட் தப்பிச்சு ஓடிடலாம் அப்படின்னு நினைக்கும் போது அந்த லேடி அசிஸ்டண்ட்டை தரன்னு இழுத்துட்டு வராங்க.
அப்படியே அந்த சர்வெண்ட் லேடியோட கையை அந்த மேடையில் வச்சு அந்த கை விரல்களை துண்டா வெட்டிடுவான். அந்த பொசஸ் பண்ணதுனால என்னமோ தெரியல, அவளுக்கு வலி தெரியல. அந்த பொசஸ் பண்ணதுலேருந்து வெளியே வந்துவிட்டான். அவளுக்கு பயங்கரமாக வலி, கதறி அழுறா. அப்படியே நம்ம ஹீரோவை வளர்த்த அப்பாவையும் அந்த அசிஸ்டண்ட்டையும் தான் காட்டுறாங்க. கரெக்டான டெஸ்டினேஷனுக்கு வந்துடுறாங்க. நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் எப்படியோ தப்பிச்சு வந்த உடனே நம்ம ஹாங்கிட்ட தான் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க அந்த பொண்ணை. நம்ம ஹீரோவோட வளர்ப்பாப்பா அப்படின்னு சொல்ல வேணா, இவரை பேர் ஹாங்னே வச்சுக்கலாம். நான் உன் கூட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை தனியாக கூட்டிகிட்டு வந்து, என்ன தைரியம் இருந்தால் நீ தனியாக போயிட்டா அந்த சைடு டீல் பண்ணியிருப்ப, என் ஹெல்ப் கூட உனக்கு வேண்டாம்னு தோணுது என்ன, தம்பியை கொண்டதுக்கு ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காண்டி தானே போயிருக்க அப்படின்னு சொல்லி பயங்கரமாக திட்டி விட்டுருவாங்க. நான் ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்குலாம் போல, அந்த பொண்ணு ஹெல்ப் கேட்டாலும் தான் ஹெல்ப் பண்ணேன், மற்றபடி எதுவும் இல்லை அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ஹீரோ கையில் ஒரு கார்டு மாதிரி வச்சுருப்பாரு. அந்த கார்டை எடுத்து காமிக்கிறாங்க. இந்த கார்டை ஆரம்பத்திலே நம்ம ஹீரோவோட தாத்தாவும் எடுத்துருப்பாரு. அதே மாதிரி கார்டு தான். இந்த கார்டை பற்றி எனக்கு அவ்வளோவா தெரியல, எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்காரு, அவரை வேணால் கேட்டு பார்ப்போம், அவர் கண்டிப்பாக ஏதாவது சொல்ல வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே அப்படியே ஹாங் ஒருத்தர் காட்டுறதுக்காண்டி கூட்டிகிட்டு போயிருக்காங்க. அந்த ஆள் யாருன்னா கிட்டத்தட்ட ஒரு சாமியாடி மாதிரி, அதுவும் கொரியாவில் இருக்கிற சாமியாடி. அந்த சாமியாடியோட போஸ்டரை பெருசாக ஒட்டி வச்சிருப்பாங்க. என்ன டாக்டரே, நீங்கள் எப்போ சம்பாதிக்கிறது, இந்த மாதிரி போஸ்டர் எப்போ விட்டுறது, நீங்கள் ஒட்டுறதுக்குள்ளே விடிஞ்சிரும் போல இருக்க அப்படின்னு சொல்லி அவன் கிண்டல் பண்ணிட்டு இருக்க. அவங்க உள்ளே தான் போகிறாங்க. உள்ளே பார்த்தா அந்த சாமியாடி இருக்கான். அவன் முன்னாடி ஒரு பணக்கட்டையும் வச்சு அந்த கார்டையும் முன்னாடி வைக்கிறாங்க. கூடவே அந்த குட்டி பொண்ணோட ஃபோட்டோவையும் வைக்கிறாங்க. அப்படியே நம்ம ஹீரோனோட தங்கச்சியை தான் காட்டுறாங்க. அவள் ஒரு சென்டர் ஆஃப் ஹாலில் படுத்திருக்கா. அங்கே சர்வன்ஸ்லாம் நிறைய சுற்றி இருக்காங்க. அதில் ஒருத்தி என்ன பண்ணுறான்னா, அந்த குட்டி பொண்ணோட கையை குத்தி கொஞ்சோண்டு பிளட்டை எடுத்துடுறா. பக்கத்துலேயே ஒரு பவுல் இருக்கும். அந்த பவுலில் அந்த ரத்தத்தை விட்டு பார்த்த உடனே ஏதோ ஒரு எழுத்து வருது. என்னால் அவங்கள பார்க்க முடியுது, என்னால் அவங்கள பார்க்க முடியுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பைத்தியம் மாதிரி கத்திட்டு இருப்பா. அப்படியே அந்த சாமியாடியை தான் காட்டுறாங்க. இந்த டீலுக்கு ஒத்துக்கிறாரு. அப்படியே எல்லாரும் தியான நிலையில் உட்காந்துருக்கிற சமயத்தில் அப்படியே எல்லா மந்திரத்தையும் சொல்கிறாங்க. செலஸ்டியல் டேடி பக்கத்தில் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு மந்திரத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியே வெள்ளையா ட்ரெஸ்ஸை போட்டு ஒரு பியூட்டிஃபுல்லாக ஒரு லேடி வந்து நிற்கிறாங்க. அப்படியே நம்ம ஹீரோயின் டக்குன்னு பார்க்குறாங்க. பார்த்துட்டு டக்குன்னு தலையை குனிஞ்சிடறாங்க. அந்த டேட் என்னன்னா, அந்த சாமியாடிக்குள்ளே போகுது. போன உடனே காத்தாடியை பார்த்தாலே நல்லாவே இல்லை, அசிங்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை தூக்கி வேறு இடத்துல போட்டு அந்த பக்கத்தில் அந்த கார்டை பார்த்தோன்னே, என்ன இப்போ இந்த கார்டை பற்றி நான் சொல்லணும் அப்படி தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனை பார்த்து, ஏ போனேன் நீ என்னை பார்த்தல, உன்னால் சோல்ஸையும் டேட்டிஸையும் பார்க்க முடியல அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு அப்படியே நம்ம ஹீரோவை பார்த்து, சீஃப் சாமனுக்கும் உன் தம்பிக்கும் என்ன ஆச்சுன்னு தெரிஞ்சாகணும் அவ்வளோதானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாமியாடி ஒரு ஃப்ளாஷ்பேக் சொல்ல தொடங்குறாரு. அந்த ஃப்ளாஷ்பேக்கில் நம்ம சீஃப் சாமன் வந்து அவங்க பேரன் வந்து காப்பாற்ற போயிருப்பாங்க. அப்போ அந்த பெல்லு ரிங் ஆயிருக்கும். அப்போ அந்த மந்திரவாதி வந்து அந்த பையனை பொசஸ் பண்ணி சீஃப் சாமனையே கொல்ல வச்சிருவான். நம்ம சீஃப் சாமனும் அதை தெரிஞ்சுக்கிட்டு கையிலே ஒரு தாலிஸ்மான் வச்சிருப்பாரு. அதை தரையில விரிச்சு அவரோட கத்தியால சென்டர் பகுதியில் அப்படியே குத்துறாரு. குத்துனோன்னு ஒரு செயின் மாதிரி உருவாகுது. அந்த செயின் அப்படியே அந்த மந்திரவாதியை பிடிச்சி இழுத்துட்டு வரும்போது அந்த மந்திரவாதி என்ன பண்றான்னா, கையில உள்ள கத்தி வச்சு அந்த சீஃப் சாமனை விட்ட போகும்போது அந்த சீஃப் சாமன் எப்படியோ தப்பிச்சாரு. எப்படியாவது தன்னோட பேரனை காப்பாற்றி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கத்தியை பாதியா உடைச்சிட்டு அந்த இடத்த விட்டு தப்பிச்சு போயிடான். அந்த மந்திரவாதியோட கால் கட்டப்பட்டு இருக்கிற நிலைமையை பார்த்துட்டு அந்த மந்திரவாதி அந்த கத்தியை எடுத்து பார்க்குறான். அந்த கத்தியை அவனால தொடக்கூட முடியல. அந்த ஒரு இடத்துல என்ன பண்றான்னா, அந்த தாலிஸ்மானை பாதியா வெட்டிடுறான். அந்த சீஃப் சாமனை பின்னாடியே துரத்திட்டு போய் அவ கத்தியை தூக்கி எரியும் போது அப்படியே அந்த இடத்துல சீஃப் சாமன் இறந்து போயிடுறாரு. ஆனா என்ன ஆகுதுன்னா, அந்த மந்திரவாதியால அந்த சின்ன கிராமத்தை விட்டு வெளியே போக முடியல. இவ்வளவு அந்த மந்திரவாதி எதுக்காக பண்றான் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அவன் கடவுளுக்கு இணையான பவரை வந்து அடையணும்னு பார்க்குறான். அதுக்காக தான் நம்ம ஹீரோனோட கண்ணும் தேவைப்படுது. அதே மாதிரி இந்த சாமனோட பரம்பரையை அழிச்சிட்டேன்னா அவங்களுக்குன்னு ஒரு ஸ்பிரிச்சுவல் பவர் இருக்கு. அந்த ஸ்பிரிச்சுவல் பவரை எடுத்துக்கிட்டு முழுமையான ஒரு டேட்டியா மாறிடுவான். அப்படி டேட்டியா மாறினா இந்த உலகத்துக்கு என்னனால ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் எப்படி ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஈஸியாக டெலிபோர்ட் ஆகிறான் அதையும் சொல்கிறாங்க. என்னன்னா, இவங்களுக்கு கீழே நிறைய சர்வன்ஸ் வேலை பார்க்குறாங்களா, அவங்களோட விரல்களை புறம் வெட்டி ஒரு பேம்பு ஸ்டிக்குக்குள்ளே அந்த விரல்களை புறம் போட்டு வைப்பாங்க. அது ஒரு மந்திர சக்தி வாய்ந்த மாதிரி இருக்கும். அதை வச்சுக்கிட்டு தான் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டெலிபோர்ட் ஆகுறான். இவ்வளவு எதுக்கு அந்த கெட்ட உடைச்சு அவன் வெளியில வந்து ஒரு டேட்டியா மாறணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான். இதை தடுக்கிறதுக்காண்டி தான் சீஃப் சாமன் எவ்வளவு முயற்சி பண்ணியிருக்காரு. பட் முடியாமல் போயிடுச்சு. இதெல்லாம் கேட்டோன்னா, அந்த ஸ்வாடை என் தாத்தா 2 உடச்சிட்டு வந்தாரு, நான் அதை கம்ப்ளைண்ட் பண்ணி வைக்கிறேன், அவனை கொண்டுட்டு வர அப்படின்னு சொல்லும் போது, உன் தாத்தாவே கொண்டவன் உன்னை கொள்றதுக்கு ரொம்ப நேரம் ஆயிராது அப்படின்னு சொல்லும் போது, எனக்கு தான் இவா இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை கை காட்டுறாங்க. அவளுக்கு பேய பார்க்குற திறன் இருக்கு, என்கிட்ட ஸ்வாட் இருக்கு, கண்டிப்பா நாங்க சாதிச்சிரும் அப்படின்னு சொல்லும் போது இந்த சாமியாடி என்ன பண்றான்னா, நீங்க அங்க போகவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தடுக்க பாக்குது. நம்ம ஹீரோ என்ன பண்றான்னா, அந்த ஸ்வாடுக்கு வந்து அந்த டேட்டியே விரட்டுற சக்தி இருக்கு. அப்படியே அந்த ஸ்வாடை வந்து அந்த சாமியாடி மேல வச்சோன்னா அந்த டேட்டி அந்த இடத்துல விட்டே போயிருது. அப்படியே அந்த சாமியாடியும் பிரசன்ட்டுக்கு வந்து எனக்கு என்னாச்சு, நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது செலஸ்டியல் டேட்டியை தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோ இப்படி பண்ணதுனால அவங்க சும்மா இருப்பாங்களா, கையில் உள்ள கத்தியை வச்சு வெட்டிடலான்னு பார்க்குறாங்க. நம்ம ஹீரோவால் பார்க்க முடியாததுனால அந்த கத்தியாலையும் அவனை வெட்ட முடியாது. ஸோ நம்ம ஹீரோயின் தடுத்து, நான் இதை பண்ணி தான் ஆகணும், என்னால் மட்டும்தான் அதை பண்ண முடியும், நாங்கள் 2 பேரும் சேர்ந்தா கண்டிப்பாக பண்ணுவோம், அவனை வெளியில் விட்டால் கண்டிப்பாக பெரிய அழிவுகள்லாம் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மறுபடியும் அந்த டேட்டி வந்து சாமியாடிக்குள்ளே போயிடுறாங்க. நீங்கள் இப்படி தான் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா, இந்த தாலிஸ்மானோட பாதி பாகம் காணாமல் போயிருக்கும். அந்த தாலிஸ்மானோட பாதி பாகத்தை மவுண்ட் யோங் வோல் அப்படின்ற ஒரு இடத்துல தான் இருக்குது. ஸோ அந்த இடத்துல போய் தேடுங்க, கண்டிப்பாக அது கிடைக்கும் அப்படின்னு சொல்லி விடுறாங்க.
அதே மாதிரி அந்த வில்லனை தான் காமிக்கிறாங்க. அந்த பவுல்ல அந்த ரத்தத்த சொட்டி பார்த்துருப்பாங்கல்ல, அதுல வந்து அந்த மவுண்டெயின் தான் தெரியும். பார்த்துட்டு அந்த வில்லன்ட்ட சொன்ன உடனே, அடுத்த சீன கட் பண்ணி அவங்க எல்லாருமே அந்த மவுண்டெயின் பக்கம் தான் வந்திருக்காங்க. நைட் டைம்க்கு வந்ததுனால ஒண்ணுமே தெரியல. அதனால என்ன பண்றாங்கன்னா, ஒரு ஃபிளார் கன் மாதிரி எடுத்துட்டு வந்து அத ஷூட் பண்றாங்க. அது 1 நிமிஷம் வரைக்கும் நீடிக்கும். நம்ம ஹீரோயின பார்க்க சொல்லி, "உனக்கு ஏதாவது தெரியுதா?" அப்படின்னு கேட்குறாங்க. அப்படியே டைம் போய்க்கிட்டே இருக்கு. நம்ம ஹீரோயின் எங்கெங்கலாமோ தேடி பார்க்குறாங்க. கடைசி ஒரு இடத்துல ஒரு வெளிச்சம் மாதிரி தெரியுது. ஸோ அங்கே தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இருட்டுக்குள்ள குடுகுடுன்னு ஓடிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்தில் எல்லாரும் நில்லுங்க அப்படின்னு சொன்னப்போ அந்த இடத்துல தூரத்தில் ஒரு வீடு மாதிரி தெரியுது. நம்ம ஹீரோவும் அந்த இடத்துக்கு போகலாம் அப்படின்னு நினைக்கும் போது நம்ம ஹீரோயின் கை தடுத்து பிடிச்சிக்கிறாங்க. கீழே பார்த்தா நிறைய பேய்களோட ஆவிகள்லாம் இருக்கு. நம்ம ஹீரோயின் கண்ணுக்கு மட்டும் அந்த வீட்டில் ஏதோ ஒரு வெளிச்சம் தெரியுது. எல்லாத்தையுமே அந்த வில்லனோட அசிஸ்டண்ட்டும் பார்த்துட்டு இருக்கான். நம்ம ஹீரோவும் என்ன நடந்தாலும் பரவாயில்ல நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த நோக்கி போகிறாங்க. அந்த இடத்துல அந்த கதவுல நிறைய ஸ்டிக்கர்ஸாக ஒத்தி வச்சிருப்பாங்க. அந்த ஸ்டிக்கர்ஸை பூரா எடுத்துட்டு கையில் ஒரு வாளையம் வச்சுட்டு அந்த இடத்துக்குள்ளே போகிறாங்க. போன அடுத்த செகண்டே அந்த கதவை மூடிக்கிட்டு அந்த ஸ்டிக்கர்ஸை பூரா அப்படியே அதில் ஒட்டிக்குது. நம்ம ஹீரோ அவ்வளோதானா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரும் பதறிட்டு இருக்க சமயத்தில் அப்படியே அந்த அசிஸ்டண்ட்டை தான் காட்டுறாங்க. அவன் காலில் அந்த பேய் கைகள்லாம் பிடிக்கிற மாதிரி இருக்கு. ஐயோ என்னை ஏதோ பிடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் பதறிட்டு இருக்கான். அப்படியே அந்த வில்லனை தான் காமிக்கிறாங்க. அவன் கையில் ஒரு பெட்டி மாதிரி இருக்கு. அதில் பட்டோன்னே அவனோட சோல் வந்து எங்கேயோ டிரான்ஸ்போர்ட் ஆகுது. அப்படியே நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க. அந்த ரூம்குள்ளே வந்த உடனே நம்ம ஹீரோ டெலிபோர்ட் ஆகி எங்கே வந்திருக்காருன்னா அந்த சீஃப் சாமனும் அந்த பையனும் இறந்த இடத்துக்கு தான் வந்திருக்காங்க. ஒரு வயக்காடு மாதிரி இருக்கு. அந்த இடத்துல அவங்க இறக்கவே இல்லை. டக்குன்னு எந்திரிச்சிடுறாங்க. டக்குன்னு அந்த தம்பி வந்து என்ன பண்றானா அவன் கையில இருக்கிற கத்தியை பிடிச்சோன்னே ஹீரோக்கு என்ன செய்யணும்னே தெரியல. கரெக்ட் அந்த சீஃப் சாமன் வந்து கத்தியால நம்ம ஹீரோ குத்திடுறாரு. இவ்வளவும் அந்த வில்லனோட வேலை தான். அந்த கெட்ட மந்திரவாதி இவ்வளவு எதுக்காண்டி பண்ணிட்டு இருக்கானா, அவன் கையில உள்ள கத்தி வாங்கிட்டானா கண்டிப்பா இவனை அழிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கத்தியை பறிக்கிறதுக்காண்டி முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவும் இது கண்டிப்பா உண்மை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை மூடி ஒரு வாட்டி யோசிக்கிறாங்க. கரெக்டா அவன் முன்னாடி இருக்கிறத அந்த பேய் மாதிரி உருவம் தான் தெரியுது. அந்த இடத்துல நம்ம ஹீரோ எதையோ பண்ணோன்னே அது பகலாக இருந்தது இரவா மாறிடுது. பக்கத்துலேயே ஒரு மேஜை மாதிரி இருக்கா. அந்த மேஜையில அந்த பாதி தாலிஸ்மான் இருக்கும். அப்படியே நம்ம ஹீரோ அவரோட கத்தியை பார்க்குறாரு. அப்படியே அந்த கத்தி வைப்ரேட் ஆக தொடங்குது. அப்படியே வெளியில தான் காட்டுறாங்க. அந்த ஹாங் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா அந்த ட்ரம்ஸை போட்டு வாசிச்சுட்டு இருக்காரு. அந்த கதவை உடச்சிட்டு யாரோ வெளியே வர பார்க்குறாங்க. அப்போ டக்குன்னு நம்ம ஹீரோ அந்த கதவெல்லாம் உடச்சிட்டு அந்த தாலிஸ்மான கையிலையும் வச்சுக்கிட்டு வெளியில் வராரு. அப்படியே நம்ம ஹீரோ வெளியே வந்த உடனே அந்த இடமே இடிஞ்சு விழுது. அப்படியே இந்த வில்லனை தான் காட்டுறாங்க. கையில் ஒரு பெட்டி வச்சிருப்பாங்களா அது டக்குன்னு உடஞ்சிரும். வில்லனோட சர்வன்ஸை தான் காட்டுறாங்க. சே எல்லாமே முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆயிடுறான். அப்படியே நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க. அவன் மேப்பில் உட்காந்து எதையோ வரைஞ்சிட்டு இருக்கான். என்ன பண்ணிட்டு இருக்கான்னா எல்லா மவுண்டைன் சுற்றி இருக்கிற இடத்த பூரா டிராயிங்காக வரைஞ்சி ஒரு டைமண்ட் மாதிரி வருது. அதை வந்து கிராஸ் பண்ணால் எக்ஸாக்டாக அந்த மந்திரவாதி இருக்கிற இடம் இருக்குது. இங்கே தான் அந்த மந்திரவாதி இருக்கான், கண்டிப்பாக அதை முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சீனை கட் பண்ணி அப்படியே அந்த சர்வெண்ட்டை தான் காட்டுறாங்க. அவன் என்ன பண்ணிட்டு இருக்கானா அங்கே உள்ள தங்கம் வைரம் எல்லாத்தையுமே எடுத்துட்டு அந்த இடத்த விட்டே தப்பிச்சு போயிடலாம் நினச்சிட்டு இருக்கான். அங்கேயே உள்ள இன்னொரு லேடி சர்வெண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா அவனை தடுத்து எங்கே போகிற, நம்ம மாஸ்டர் நிறைய செய்யணும்னு இருக்காரு, நீ எங்கேயோ தப்பிச்சு போகிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நீ வந்துடு நம்ம சவுலுக்கு போயிடலாம், இவர் பண்ணுறதை பார்த்தா நம்மளை எல்லாத்தையுமே சாவடிச்சிட்டு வர போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவளையும் கூட்டிகிட்டு போகலான்னு நினைக்கும் போது புரிஞ்சுக்க மாட்டிக்கா. நம்மளோட விரல்களை பூரா வெட்டி தான் இந்த மாதிரி குடுவையெல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ இங்கே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவளை கூட்டு போய் எவ்வளவோ ட்ரை பண்ணுறாங்க. கடைசி என்ன ஆகுதுன்னா அவன் தப்பிச்சு போகலாம் அப்படின்னு நினைக்கும் போது கரெக்டாக ஒரு பின்னை வச்சு குத்திடுவா. அப்படியே திரும்பி பார்க்குறான். இதெல்லாம் ஓ வேலை தானா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கரெக்டாக வில்லனும் அந்த இடத்துக்கு வந்துடுறான். என்ன நீ தப்பிச்சு ஓட பார்க்குறியா அப்படின்னு சொல்லிட்டு அவனை மேஜையை அழுத்தி அவன் வாயை பொழந்து எதையோ பண்ணுறான். அவன் கத்துறான் அந்த இடத்துல. அப்படியே இந்த சீனை கட் பண்ணி நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் அந்த இடத்த வழியாக போயிட்டு இருக்கும்போது டனல் பக்கத்துல நம்ம ஹீரோனோட அம்மா கண்ணுக்கு தெரியுறாங்க. அவங்கள பார்க்கும்போது அவங்க கை விரல் துண்டிக்கப்பட்ட மாதிரி இருக்கு. இதை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது கரெக்டாக ஹாங் வந்த வண்டியை யாரோ இடிச்சு தள்ளுற மாதிரி இருக்கு. அந்த வண்டி ஆக்சிடென்ட் ஆகி ஒரு இடத்துல போய் நிற்கிது. அப்படியே ஹீரோவை அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு போயிடலாம் அப்படின்னு நினைக்கும் போது ஒரு தடியா அந்த டனல் மேலே நின்றுக்கிட்டு அந்த டனல் மேலே இருந்து அந்த வண்டி மேலே அப்படியே குதிப்பான். நம்ம ஹீரோ வண்டி சல்லியாக ஒருங்குது. இருந்தாலுமே நிற்க மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த டனலுக்குள்ளே நம்ம ஹீரோ வேகமாக ஓட்டிட்டு போகிறாரு. அப்போ அவன் என்ன பண்ணுறான்னா செயினை வச்சு பிடிச்சிக்கிட்டு ஷூவெல்லாம் தேய்ச்சிக்கிட்டு ஹார் பின்னாடியே வந்துட்டு இருக்கான். அந்த தடியை வேற யாரும் இல்லை, நம்ம வில்லனால பொசஸ் பண்ணப்பட்டவன். அதனால அந்த காரை பிடிச்சி நிறுத்தலாம் ட்ரை பண்ணும்போது டக்குன்னு என்ன ஆகுதுன்னா அந்த வண்டி பஞ்சர் ஆயிடுது. வண்டி நின்னே போயிடுது. அதுக்கப்புறம் அந்த தடி என்ன பண்ணுறான்னா நம்ம ஹீரோ வெளியே இழுத்து போட்டு அடி நடிக்கிறான். அப்போ பின்னாடியே இன்னொரு லேடி சர்வெண்ட்டும் வந்திருப்பான் போல இருக்கு. அவள் என்ன பண்ணுறான்னா நம்ம ஹீரோனை வெளியில் எடுத்து போட்டு நம்ம ஹீரோனை கடத்திட்டு போகலாம் ட்ரை பண்ணிட்டு இருக்க சமயத்தில் நம்ம ஹீரோ அந்த கத்தியை யூஸ் பண்ணி எப்படி இல்லாமல் அவன் உடம்புல இருக்கிற ஆவியை விரட்ட பார்க்குறான். பட் மறுபடியும் வந்து நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்கான். ஒரு கட்டத்தில் நம்ம ஹீரோனை கொண்டு போயிட்டு அந்த காரில் ஏற்றும் போது டக்குன்னு அவன் என்ன பண்ணுறான்னா டீசர் கண்ணை எடுத்து அவள் கழுத்துல வச்சிடறா. அவள் ஷாக் அடிச்சு அப்படியே மயக்க மூட்டவில்லை. நம்ம ஹீரோ அந்த இடத்துல போராடிட்டு இருக்கான். நம்ம ஹீரோவை கொள்றதுக்கு காரெல்லாம் நவுத்தி விடுறான், நசுக்கி கொண்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் எதுவுமே வேலைக்காகல. கத்தி எடுத்து எப்படி இப்படிலாமும் ட்ரை பண்ணி பார்க்குறாங்க. பின்னாடி இன்னொரு சர்வெண்ட் லேடி வந்து என்ன பண்ணிடுறாங்கன்னா நம்ம ஹீரோயினை கடத்திட்டு போயிடுறாங்க. நம்ம ஹீரோயின் கடத்திட்டு போன அடுத்த செகண்டே இந்த குண்டை என்ன பண்ணுறான்னா அப்படியே மயக்கம் போட்டால் நம்ம ஹீரோ மேலே விழுந்துடுறான்.
நம்ம ஹீரோவும் அந்த வண்டியை சேஸ் பண்ணிட்டு பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. பட் முடியவே மாட்டேங்குது. கரெக்டாக ஹாங்கும் அசிஸ்டண்ட்டும் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. நம்ம ஹீரோவும் அதில் ஏறிக்கிட்டு அந்த இடத்த நோக்கி போயிட்டு இருக்காங்க. அப்படியே நம்ம ஹீரோட தாத்தா முதல்ல போயிருப்பாங்களா அந்த குகையை தான் காட்டுறாங்க. அப்படியே காட்டிக்கிட்டே நம்ம ஹீரோயின் ஒரு இடத்துல கட்டப்பட்ட நிலமையில இருக்காங்க. ஒரு 4 சிலை இருக்கும். அந்த 4 சிலையிலுமே கண்ணு நோண்டப்பட்ட நிலமையில இருக்கும். அதை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது வில்லனும் வந்துட்டு நீ முதலே உன் கண்ணை கொடுத்துருந்ததுன்னா உனக்காக இத்தனை பேர் இறந்திருக்க மாட்டாங்க. என் முன்னாடியே இருந்து உன்னை கண்டுபிடிக்காம இருந்திருக்கேன். உன் கண்ணை பெயினே இல்லாமல் நோண்டி கொடுத்துருவேன், கவலையப்படாத அப்படின்னு சொல்லிட்டு அவ கண்ணை அப்படியே தொட்டு பார்க்கலாம். அப்படியே நம்ம ஹீரோ ஹாங்க அசிஸ்டண்ட்டை தான் காட்டுறாங்க. அவங்க அந்த குகைக்குள்ள வந்தோடனே ஏதோ வியர்டா இருக்கு. அப்போ நம்ம ஹீரோ என்ன சொல்கிறாருன்னா, நம்ம ஹீரோயின் வந்து அவங்க தங்கச்சியை வெளியில் தூக்கிட்டு வந்தோடனே அந்த இடத்துல உள்ள பாம்பு பூரா பிளாஸ்ட் பண்ணுற மாதிரி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ உள்ளே போகிறாங்க. அப்போ நானும் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹாங் சொல்லும் போது நீங்களாம் வர வேண்டாம், நீங்கள் இங்கே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அப்படியே உள்ளே போகிறாரு. அப்படியே ஹீரோட கத்தியை தான் காட்டுறாங்க. அது கொஞ்சமாக வைப்ரேட் ஆகுது. அங்கே பாதி கத்தி உள்ளே இருக்கும்ல, அதுவும் தன்னாலே வைப்ரேட் ஆகுது. இதை பார்த்துக்கிட்டே அந்த கைக்குள்ளே நடந்து போயிட்டு இருக்காரு. அப்போ கரெக்டாக அந்த இடத்துக்கு வில்லனும் வந்துடுறான். நீ உன் தம்பியை விட உன் தாத்தா மாதிரி இருக்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே வரும்போது 2 பேத்துக்கும் பயங்கரமான ஃபைட் அந்த சைடு போயிட்டு இருக்கு. ஃபைட்டில் நம்ம ஹீரோ தான் பயங்கரமாக தோக்கடிச்சிட்டு இருக்கான். கையில் உள்ள கத்தியும் கீழே விழுந்துரும். அந்த கத்தி என்ன ஆகுதான் திடீர்னு வைப்ரேட் ஆகி அந்த பாதி கத்தியோட சேர்ந்துக்குது. அப்படியே கரெக்டாக அந்த வில்லன் என்ன பண்ணுறான்னா, நம்ம ஹீரோவை பிடிச்சி தூக்கி தள்ளி அந்த கத்தி பக்கமாக வீசிடுறான். அப்படியே நம்ம ஹீரோ கையில் கத்தி கிடச்சோன்னா 2 பேத்துக்கும் பயங்கரமான ஃபைட் போயிட்டு இருக்கு. அந்த வில்லனே தோக்கடிச்சுதான். அந்த வில்லன் வந்து அப்படியே மயக்கம் போட்ட வில்ல அவன் பக்கத்திலே அந்த கட்டை மாதிரி இருக்கும். அதை பிடிச்சிட்டு இறந்த உடல்கள் நிறைய இருக்கும். அந்த இறந்த உடலுக்குள்ளே டெலிபோர்ட் ஆகி போயிடறான். டெலிபோர்ட் ஆன உடனே நம்ம ஹீரோ கொல்ற அளவுக்கு போயிடறான். கொஞ்ச நேரத்தில் அவன் உடம்புல இருக்கிற ஆவி அந்த வில்லனோட உடம்புக்குள்ள போயிடுது. அவன் எனர்ஜியை கெயின் பண்ணிட்டு வந்து அந்த கத்தியும் தள்ளி விட்டுறான். அப்படியே அவனோட கத்தியை வச்சு வயிற்றுல குத்திடுறான். அப்போ நம்ம ஹீரோ கடைசி நேரத்தில் கூட அந்த கத்தி எடுக்கிறதுக்காண்டி முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. பட் எடுக்கவே முடிய மாட்டேங்குது. அந்த இடத்துல நம்ம ஹீரோ கொண்டுலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது கரெக்டாக ஏதோ ட்ரம்ஸ் சத்தம் கேட்குது. அந்த ஹாங் தான் அந்த வாசிச்சுட்டு இருக்காரு. அந்த அசிஸ்டண்ட் வந்து என்ன பண்ணுறான்னா அந்த ஃபிளார் கன்னை வச்சு ஷூட் பண்ணுறான். எல்லாரும் அந்த கண்ணை மூடிக்கிறாங்க. அந்த வெளிச்சத்தில் அவனால் அந்த இடத்துல பார்க்கவே முடியல. பாலிஸ்மான் எடுத்துட்டு அந்த இடத்த விட்டு ஓடும்போது நம்ம ஹீரோனையும் காப்பாற்றி விட்டுட்டு தான் ஓடிட்டு இருப்பாங்க. எல்லாரும் அந்த இடத்த விட்டே ஓடி வந்துடுறாங்க. ஆனால் என்ன ஆகுதுன்னா அந்த அசிஸ்டன்ட் கையில் இருந்த அந்த பாம் பிளாஸ்டர் வந்து அந்த இடத்த விட்டே தவறி விழுந்துருது. அது நம்ம ஹீரோயின் கையில் மாட்டினோன்னே நம்ம ஹீரோயின் அழுத்துவாங்களா மாட்டாங்களா அப்படின்னு நம்ம முழிச்சிட்டு இருக்கிற சமயத்தில் கரெக்டாக அந்த வில்லன் ஓடி வரான். அந்த பட்டனை அமுக்குறாங்க. அந்த பிளாஸ்ட்ல அப்படியே சிக்கிக்கிட்டு தான் அந்த அசிஸ்டன்ட் என்ன பண்ணுறான்னா அந்த தாலிஸ்மானை எடுத்து அதில் தீ வைக்கிறான். டக்குன்னு அந்த தாலிஸ்மான் மறுபடியும் ஒரிஜினல் ஸ்டேட்டுக்கு வந்துடுது. இதை பார்த்துட்டு இருக்கும் போதே அந்த கத்தியை வச்சு அந்த நடு சென்டரில் வந்து குத்துறாங்க. குத்துன உடனே ஒரு போர்ட்டல் மாதிரி ஓப்பன் ஆகுது. அந்த போர்ட்டலுக்குள்ளேருந்து ஒரு செயின் மாதிரி வந்து அந்த வில்லனை தரன்னு இழுத்துட்டு வந்து செவுத்தா வச்சு என்ன பண்ணுதுன்னா அந்த ஸ்பிரிட்டை வந்து அப்படியே அந்த இடத்துலேருந்தே காலி பண்ணிடுது. அந்த சோலே அந்த உடம்பை கடன் வாங்கி தான் வாழ்ந்துட்டு இருக்க போல இருக்கு. அந்த சோல் அந்த இடத்துலேருந்து போனோன்னே அந்த உடம்பு வெறும் உடம்பா மாறிடுது. அந்த சோலை அந்த சங்கிலியால பிடிச்சி அப்படியே எடுத்துட்டு வந்தா அந்த போர்ட்டல் வழியா இழுத்துட்டு போயிருது. ஒரு நரகவாசல் மாதிரி இருக்கு. அவனை இழுத்துட்டு போன அடுத்த செகண்டே அந்த போர்ட்டல் அப்படியே மூடிடுது. அப்படியே அந்த ஊர்ல தான் காட்டுறாங்க. எல்லா வீட்லயும் அந்த ஷீட் மாதிரி ஒட்டி வச்சிருப்பாங்க. அது பூரா எரியுது. அப்படியே அந்த தாலிஸ்மேனும் கடைசியா எரியுது. இப்படியே இதை காமிச்சிட்டே இந்த படத்தை முடிக்கிறாங்க. எப்பவுமே தமிழ் படத்துல உள்ள மந்திரவாதி படத்தெல்லாம் பார்த்து சலிச்சு போயிருக்கோம். கொரியாலையும் இதே மாதிரி மந்திரவாதிகள் படங்கள்லாம் எடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னது எனக்கு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது. உங்களுக்கு எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லுங்கள். நான் எப்படி ரிவ்யூ கொடுத்துருந்தேன் அதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.